நான் வாசிக்கிறேன். வாசிக்கின்ற பொழுதெல்லாம் புரியவில்லையா? கொஞ்சம் நேரம் தருகிறேன். யாருக்கு? எனக்கல்ல, அந்த புத்தகத்திற்கு. இரு, நான் உன்னை வாசிக்கலைன்னா நீ ஜெயிச்சிருவ. என்னை ஜெயிக்கும் புத்தகம் இன்னும் இந்த பூமியில் பிறக்கவே இல்லை. இரு, வாசிக்கிறேன், புரிந்து கொள்கிறேன். இரு, ஒன்றொன்றாக புரிந்து கொள்கிறேன். சமீபத்தில் ஒரு புத்தகத்தை வாசித்தேன், மனிதர்களை புரிந்து கொண்டேன். என்னங்க 45 வயசுலையா? ஆமா, உங்க இந்த குழந்தைகள் இருக்கீங்கல்ல, எந்த ஆண்டுமா பிறந்தது நீங்களாம்? அது இல்லை, 2008. அது 2012 காரு. இந்த 2008 இருக்குதுல்ல, இது ஜெனரேஷன் Z, ஜெனரேஷன் Z தான் கடைசி ஆல்பபெட். சரியா? நான் யார் தெரியுமா? நான் பார்த்திபராஜெல்லாம் ஜெனரேஷன் X. நீ Z, நாங்கள் X. நடுவில் Y இருக்குது. இந்த முன்னால் உட்காந்துருக்குது அண்ணன்மார்கள், அதான் 90s பிறந்ததுங்க. மில்லேனியன்ஸ் Y. நாங்கள் 64 தொடங்கி 80க்குள்ளே முடிக்கிறவங்க எல்லாம் ஜெனரேஷன் X. நீ 2008, 9 வரைக்கும் ஜெனரேஷன் Z. எல்லாரும் இன்னைக்கு யாரை தெரியுமா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க? ஜெனரேஷன் Z. ஜெனரேஷன் Z என்ன? இப்போ ஜெனரேஷன் Zக்கு என்ன? எங்களுக்கு கிடைக்காத எவ்வளோ வசதி கிடைச்சிருச்சா? எங்களை விட ஒழுங்காக முன்னேறி காட்டுங்க. ஐ எம் ஒன்லி 20 இன்ச்சு ஒன்று. நான் சொன்னேன், எதுக்கு நீ இதை சொல்கிற? நான் வர்மக்கலையில் மிகப்பெரிய அவார்டு வாங்கியிருக்கேன். ஐ எம் ஒன்லி 20. எத்தனை வயசில் கற்றுக்கிட்டேன்? 5 வயசுலேருந்து கற்றுக்கிறேன். 15 வயசு வரை 15 வருஷம் கற்றுக்கிட்டு இருக்கிற. என்ன பெருமை உனக்கு? டாக்டர் கலைஞர் அவர்கள் தன் வாழ்க்கையில் வீட்டை விட்டு புறப்பட்டு வெளியில் தன் வாழ்க்கை அடையாளத்தை தேட கிளம்பும் பொழுது அவருக்கு வயது 13. தன் வாழ்க்கையின் அரசியல் கொள்கைகளை புரிந்து கொண்டு அரசியலில் கால் பதித்த பொழுது அவருக்கு வயது 16. நீங்கெல்லாம் ரொம்ப சின்ன வயசுலாம் கிடையாது. 18 வயசு ஆன உடனே நாட்டின் தலைவரை தேர்ந்தெடுக்கிறீங்க. குழந்தைங்களா இன்னும்? நீ ஒன்றும் ரொம்ப யோசிக்காத பாப்பா. நான் ஜெனரேஷன் Z. ஜெனரேஷன் Z என்ன தெரியுமா வித்தியாசம் உங்களுக்கு? மில்லேனியன்ஸ் வரைக்கும் பாவங்க. ஜெனரேஷன் Z கிட்ட இருக்கிற சிக்கல் சொல்கிறேன் பாருங்க. நான் அவங்க அதை ஒத்துக்குவாங்க. நாங்கள்லாம் பார்த்திபராஜா உட்பட நான் ஊத்தஞ்சு, அது அவ்வளோ ஒன்றும் ஊத்த இல்லை. அவங்க எங்களோட பேசுறதுக்கு பயப்படுவாங்க. கேட்டு பாருங்க. நாங்கள் சீனியர்ஸில் அவ்வளோ சீக்கிரம் வந்து பேசிட முடியாது. பார்த்திபராஜெல்லாம் கிட்டே வர மாட்டேன். ஒரு சின்ன மரியாதை இருக்கும். இப்போ ஃபைனல் இயர் கிட்ட போய் ஃபஸ்ட் இயர் நிற்க மாட்டேங்குது. ஃபைனல் இயர் வந்து ஃபஸ்ட் இயர் கிட்ட நிற்குது. என்னையும் சேர்த்துக்கோ. அது ஓப்போ போ அப்படிங்குது. நீ அக்கா போ அப்படிங்குது. இப்படி சொல்றியா? ஜெனரேஷன் Z தூக்கி சாப்பிட்றதுக்கு வந்துருச்சு. 2010க்கு அப்புறமா பிறந்தது ஜெனரேஷன் ஆல்ஃபா. அவங்க சும்மா சின்னதாக உட்காந்துட்டு இருக்குதுங்க. 10th 9th அப்படி உட்காந்துட்டு இருக்குதுங்க. வரும் இன்னும் 4 வருஷத்தில். நான் சொல்லுகிறேன், ஜெனரேஷன் Z குழந்தைகள் கிட்ட இருக்கிற வலைதள மோகம் ஜெனரேஷன் ஆல்ஃபா இடத்தில் இல்லை என்று ஆய்வு சொல்கிறது. பிரைட் ஃபியூச்சர். ஜெனரேஷன் ஆல்ஃபா வரும்போது பிரைட் ஃபியூச்சர். 25 வரைக்கும் ரொம்பலாம் யோசிக்காதீங்க நீங்கள் தான்ட்டு. 2025 ஜனவரியில் பிறந்துருச்சு. உங்களை ஜெயிக்கிறதுக்கு ஒன்று ஜெனரேஷன் பீட்டா. ஒரு ஜெனரேஷனை இன்னொரு ஜெனரேஷன் தூக்கி சாப்பிட்டுட்டே இருக்கு. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், நியாயங்கள் வேறுபடலாம், நீதி அறம் ஒருபோதும் வேறுபடாது. அது எந்த காலகட்டத்திற்கும் ஒன்றுதான். அதற்கு பெயர் அறம். அந்த அறம் தமிழ் மண்ணில் உண்டு. இப்ப சமீபத்தில் நான் ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது ஒரு மனிதனுடைய இயல்பை எப்படி புரிந்து கொள்வது புரிஞ்சுக்கிட்டேங்க. அப்படியே சொல்லவா? நிறுத்தணுமா? பாங்குக்கு நிறுத்தணுமா?
பேசலாமா? இப்போ சமீபத்தில் ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. எத்தனை பேருக்கு வேணும்? ரொம்ப யூஸ்ஃபுல். நான் சொல்லி முடிச்சிட்டேன்னா ஓகே, நேர் விருப்பம். ஒரு காட்டில் பெரிய வெள்ளம் வந்துருச்சாங்க. கவனமா, ஒரு காட்டில் பெரிய வெள்ளம் வந்துருச்சான். தவளை இருக்குல்ல, தவளை, அது மட்டும் ஜாலியாக இருக்குது. ஏன்னா அதுக்கு நீந்தவும் தெரியும், நடக்கவும் தெரியும், பறக்கவும் தெரியும், துள்ளி போக தெரியும். அது 3 கெப்பாசிட்டிலே இருக்குது தவளை. ஒரு தேள் வந்து தண்ணியில் அடிச்சுக்கிட்டு வந்துட்டு தவளை பக்கத்தில் பொத்துன்னு விழுது. மூச்சு வச்சு வெளியில் வந்துட்டு, ஐயோ எவ்வளோ பெரிய வெள்ளம், ஆறா ஓடுது, நான் எப்படி போவேன் அப்படின்னு உளறிட்டே இருந்துச்சு. தவளை பார்த்துச்சு, கம்முன்னு இருந்தது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாம் எல்லாருமே தவளை தான். பக்கத்தில் வந்து உளறிச்சா, கம்முன்னு இருந்த உடனே, ஏய் என்ன நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்க, நீ எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிற? பஞ்சதந்திர கதையில் வருது இது. குழந்தைகளுக்கு கதை சொல்ல மறந்து போனோம் பெருமக்களே. கதைகள் வெறும் கதைகளுக்காக சொல்லப்படுவதில்லை. அதில் வரக்கூடிய தவளையும் தேளும் வெறும் மிருகங்கள் இல்லை, நாம தான் அந்த தவளை. இந்த பக்கத்தில் உட்காந்துட்டு புலம்பிட்டு இருக்குதுல்ல, அது யார் தெரியுமா? நம்மளை பெத்தது, நாம பெத்தது, நமக்கு வந்து வாச்சது, வாச்சதுக்கெல்லாம் வாச்சது, வேலைக்கு சேரும்போது வந்து சேர்ந்தது, வந்து சேர்ந்ததுனால வந்து சேர்ந்தது. இது எல்லாம் தான் அந்த பக்கத்தில் உட்காந்துருக்கிற தேளு. அது சொல்லுது, உனக்கு தான் நீந்த தெரியும்ல, என்னை கூட்டிகிட்டு போய் ஆற்ற கடந்து விடு. நம்ம லூஸான, ஏய் போவியா, நீ கொடுக்க வச்சிருக்க, போடணும் செத்துருவேன் நான் மாட்டேன். ஏய் நீ என்ன உண்மையாகவே லூஸு தான் நீ, நான் வந்து காப்பாற்ற சொல்கிறேன், நீ என்னை காப்பாற்றும் போது நான் உன்னை போய் கொல்வேனா? உன்னை கொன்னா நானும் தானே செத்து போவேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, தவளைகள் எப்பொழுதுமே யாரேனும் கன்வின்ஸ் செய்தால் கன்வின்ஸ் ஆகிவிடுகின்றன. கொட்ட மாட்டியா? கொட்ட மாட்டேன். சரி ஏறிக்கோ, பத்திரம். ஏறிக்கு சித்தேளு. நிறைய தவளைகள் முதுகுகளில் தேள்களை சுமந்தவர்களை இங்கே நான் பார்க்கிறேன். போச்சா நடு கடல்ல தழும்புது தண்ணி, தேளு கொடுக்க எடுத்துருச்சு. செத்தாலும் அடிச்சுட்டு தான் சாவறேன். உடனே தவளை சமாதானம் பேசுது, பயப்படாத. கரையில் இருக்கும்போது திமிரா எவ்வளோ வேணாலும் பேசியிருக்கலாம், சுமந்துட்டா திமிரா பேச முடியாது, சமாதானமாக தான் பேசணும். ஏன்னா அங்கே கொட்டிருச்சுன்னா நீ கவலைப்படாத, நான் நல்லபடியாக உன்னை கரை சேர்த்துருவேன். கரை சேர்க்கறதுக்கு தோங்க இங்கே இருக்குதுங்க கரை. போகும்போது மண்டையில் ஒரே போட்டுருச்சு. மண்டையில் உடனே விஷம் ஏறி அப்படியே கண்ணெல்லாம் ரெட் ஆகி சாவறதுக்கு உள்ள முழுகுது தண்ணியில் தவளை. நம்ம எல்லாம் சொல்றதே டைலாக்க சொல்லுச்சு தவளை. நான் கேட்டேனா, நீ தானே வந்த, ஹெல்ப் தானே பண்ண, உதவின்னு தானே கேட்ட, நான் சரின்னு தானே சொன்னேன். உன் வாழ்க்கையில் நான் என்ன தப்பு பண்ண, உனக்கு என்ன கேடு பண்ண, நான் என்னை இப்படி செஞ்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டே மூழ்கிற தவளை கட்ட தேளு ஒரு வார்த்தை சொல்லுச்சு. எனக்கு தவளை டயலாக் இல்லை, இறகு நான் கொடுப்பது. அது எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஆனால் புரிய மாட்டேங்குது மூழ்கிற தவளைகளுக்கு. இந்த புரிகிற மேட்டரை தேள் சொல்லுச்சு. நான் சொல்லட்டுமா? எல்லா தேளும் தான் சொல்லுது, நமக்கு தான் புரிய மாட்டேங்குது. புரிஞ்சா இறகு என்ன சொல்லிச்சு தெரியுமா? கொட்டணும்னு கொட்டலை, கொட்டுறது என் இயல்பு.
இதில் வந்த ஞானம் என்ன தெரியுமா தமிழ் உறவுகளை? கூட இருக்கிறது யாரு? பாம்பா, பன்னியா, நாயா, நரியா, தேளா, மானா, மீனா, யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா முதுகில் ஏற்ற மாட்டோம்ல, கூடவே வாழ்ந்து கழிஞ்சிருவோமா? வாழ்க்கை அழகாக இருக்குமா? எங்கள் அப்பா நாங்கள் 10 வயசில் இருக்கும்போது வேலையை விட்டாருங்க. 5 பிள்ளைங்கங்க எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் அப்பா அப்படி உட்காந்துருக்காரு, வேலையே இல்லை, கஷ்டங்க. ஆனாலும் அப்பா ஒருபோதும் என் தகப்பனாரை அவமரியாதையாக பேசி என் வாழ்நாளில் நான் பார்த்ததில்லை. காசே கொடுக்க மாட்டாருங்க, தனியாக தான் போய் சண்டை போட்டுக்குவாங்க. எங்கள் முன்னால் சண்டையே கிடையாது. சாப்பாடு வைக்கும்போது கூட அந்த அழகாக வைப்பாங்கங்க. இதான் இங்கே தொண்டை மண்டலத்தில் வைப்பாங்கல்ல, ஒரு துணி போட்டு மூடி மேலே தட்டை கவுத்து வெஞ்சனம் வச்சு, வெஞ்சனத்துக்கு மேலே தட்டை கவுத்து, அப்படி தான் சுடு தண்ணி வச்சு. எங்கள் அம்மாட்ட கல்யாணம் ஆகி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் கேட்டேன், ஒத்த பைசாவும் தரல அப்பா, 5 பிள்ளைங்களை வச்சு மாரடிச்சிட்டு இருந்தியே, ஏன் அப்பா இறந்த அப்புறமா தான் கேட்டேன், ஏன் அப்பா உடனே நீன்னு கேட்டேன். கேட்டுக்கக்கூடாது. எங்கள் அம்மா சொன்ன பதில் என்ன தெரியுமா? அது ஒரு இறகுங்க, இன்றைய இளம் பிள்ளைகளுக்கு இறகுங்க. அது கணவன் மனைவி சண்டை போட்டு கொள்ளலாம் அப்பா, அம்மா அப்பா பிரியக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் என் கணவன் என் குழந்தைகளுக்கான தகப்பன், அவன் தன் கடமையில் தவறுகிறான் என்பதற்காக, என் 5 பிள்ளைகளுக்கு தகப்பன் இல்லாமல் நான் செய்ய முடியாது என்பதற்காக அப்பாவோடு சேர்ந்து நான் என் முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்தேன் நம்ம சொல்லணும். யோசிச்சு பார்த்தால் வாசிப்பு என்பது முன்னால் இருக்கின்ற மனிதர்களினுடைய குரல், அதில் வருகின்ற வார்த்தைகள். நீங்கள் ஒரு மனநிலை, என்ன பெரிய புத்தகம் வாசிச்சிட முடியும்? நீங்க கூட இருக்கிறவங்களுடைய மனநிலையை வாசிக்க முடியலனா, கூட இருக்கிறவங்க மனநிலை உனக்கு புரியவில்லை என்றால் நீ என்ன வாசித்து என்ன பொருள்? வாழ்க்கையை எப்படி நீங்கள் புரிந்து கொள்வது? எது கொடுத்தால் எது வந்து சேரும், எது சேரக்கூடாது என்றால் எதில் நாம் சேராமல் இருக்க வேண்டும்? அடிப்படையில் சில விஷயங்கள் நமக்கு புரிவதே இல்லை. புரியாத நிலையிலே நான் நேற்று இரவு நான் சேலம் வந்திருந்தேன். நேற்று இரவு சேலத்தில் பணியை முடித்துவிட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன். நேற்று இரவு ஓஷோவுனுடைய அப்படி ஒரு கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். ஒரு சொல் தாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது எப்போ இறகா மாறுதுங்க, அது எப்போ உங்களுக்கானதா நீங்க எடுக்கிறீங்க. என்டர்டெயின்மெண்டா சிரிக்கிறதுக்கு இல்லைங்க வாழ்க்கை. நம்ம மரபே என்ன தெரியுமா? நம்ம மரபே வாரத்தில் ஒரு நாள் கறி சோறு மரபுங்க. ஞாயிற்றுக்கிழமைனா கறி சாப்பிடலாம். ஒரு நாள், வருஷத்துக்கு 2 பண்டிகை. 2 பண்டிகையும் காத்திருந்து வரும். உறவுகள் எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வந்துகிட்டு இருப்போம். இது நம்ம மரபு இல்லையா? மாறி போச்சே. இன்னைக்கு யாருமே யார் வீட்டுக்கும் போறது இல்லையே. முந்தானேத்துங்க சென்னைக்கு போறேங்க. நான் இதை சொல்லணும் தான் இருக்கிறேன். எது கட் பண்ணாலும் கட் பண்ணுங்க, இதை கட் பண்ணாம போடுங்க. ஃப்ளைட்டில் ஏறி இறங்கும் போதுங்க மணி 3ங்க, 1:30 மணி மதுரையிலேருந்து ஃப்ளைட் சென்னைக்கு 3 மணிக்கு வந்து பசி. 12:30 மணிக்கு போர்டிங், 11 மணிக்கு கிளம்பணும். எங்கேருந்துங்க மத்தியானம் சாப்பாடு? அது ஏர் இண்டியாவில் ஒரு பன்னு கொடுத்தாங்க, அது சாப்பிட முடியலைங்க. வச்சுட்டு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வண்டி எடுத்துட்டு 2 இட்லி சாப்பிட்டு போயிடலாம். ஏன்னா நேராக மீட்டிங்க்கு போகணும் 5 மணிக்கு. இட்லி சாப்பிட்டு போயிடலான்னு இட்லி சாப்பிட்றதுக்கு ஒரு கடையை நிறுத்துங்க. வண்டினா வண்டி நிறுத்துறதுக்கு இடம் இல்லை. வியாழக்கிழமை மத்தியானம் 3:40க்கு. சரி, இந்த கடையில் தான் நிறுத்துறதுக்கு வழி இல்லை, சரி அந்த கடையில் நிறுத்துங்கன்னா அந்த கடையில் தெரு வரைக்கும் அடைச்சிக்கிட்டு வெளியில் நின்றுட்டு இருக்கிறாங்க ஆர்டருக்கு, சாப்பாட்டுக்கு. சரி, நீங்கள் நம்புங்க, நான் சாப்பாடே இல்லாமல் மீட்டிங்கு போய் நின்னேன். ஏங்க, அவசரத்துக்கு சாப்பிட்றதுக்கு தாங்க ஹோட்டல். அத்தனை பேருக்குமா வாழ்க்கையில் அவசரம்? அன்னைக்கு கடையா திறந்து வச்சிருக்கிறீங்க, வீட்டில் ஒருத்தரும் சமைக்கிறது இல்லையா?
எங்க போச்சுங்க நம்ம பண்பாடு? ஓ, மிகப்பெரிய பழைய பார்வோன் மன்னன் தான் சேர்த்து வைத்த நூல்களை அடுக்கி வைத்திருந்த அறைக்கு என்ன பெயர் வைத்தான் தெரியுமா? மன மருத்துவ நிலையம். புத்தகங்கள் அடுக்கி வைத்த அறைக்கு பார்வோன் மன்னன் வைத்த பெயர் மன மருத்துவ நிலையம். நான் சொல்லவா, நம் வீடுகளில் இருக்கும் அடுப்பங்கரைக்கு மருத்துவ நிலையம், மருந்தகம் என்று பெயர். அங்கதான் நமக்கான மருந்துகளே தயாரிக்கப்படுகின்றன. நம் வாழ்க்கையில் நோய் இல்லாமல் இருப்பதற்கு, நம் கல்லீரல் சிறப்பாக இருப்பதற்கு நமக்கான உணவு தயாரிக்கப்படுகின்ற இடம் நம் வீட்டு சமையலறை தான். அது நம் மருந்தகம் என்று யார் நினைக்கிறோமோ அவர்கள் வாழ்க்கையில் வெல்கிறோம். வாரத்திற்கு ஒரு நாள் சாப்பிடுங்க, தப்பில்லை. ஒவ்வொரு நாளுமா சாப்பிடுவீங்க? 3 வேளை சாப்பிடுறீங்க. எங்க ராத்திரி 1 மணிக்குங்க அங்க பிரியாணி சாப்பிடுவாங்க யாராவது? சொன்னா கோச்சிக்காதீங்க, திருப்பத்தூர்ல சொல்றேன்ட்டு. இந்த ஊர்ல தான் ஜாஸ்தி அதெல்லாம். இங்கிருந்து அங்க அம்பூர் வரைக்கும், மானியம்பாடி வரைக்கும் நோன்பு நேரத்தில் பார்த்து பிரகாஷ் நான் வயிறறிஞ்சு போனேன். நான் கஞ்சி குடிச்சு உடம்ப சரி பண்ணுன்னு சொல்லிட்டு தந்த அன்னைக்கு மட்டும்தான் சாப்ஸ் சாப்ஸா தொங்குது. ஒரு கடைக்கும் இன்னொரு கடைக்கும் நடுவில் ஒரு செங்கல் கேப் இல்லை. 60 கடைகளையும் தீனி. எங்கே இருக்கிறது வாழ்க்கை? நான் அதனால தான் சொன்னேன் 94ல் இப்படி இருப்போமான்ட்டு. முதல்ல 94 வரைக்கும் இருப்போமான்னு கேட்டதுக்கு தான் கேள்விக்கு காரணம் தான். ஒன்றும் இல்லை, நீங்கள் 3 மணி நேரம் உட்காருங்களேன் பார்ப்போம். பேசவே வேணாம். டாய்லெட் போகாமல், பாத்ரூம் போகாமல், 94 வயசில் எந்த பைப்பு கீப்பு எதுவும் வச்சுக்காம 94 வயசில் இப்படி 3 மணி நேரம் உட்காந்துருங்க பார்ப்போம். உட்காருங்க. இஸ் எ சிலபஸ். உடல் ஆரோக்கியம். நீங்கள் நீண்ட காலம் வாழணும் ஐயா, நோய் நொடி இல்லாமல் வாழணும். நாங்கள் வாழ்த்துறோம். எங்களுக்கு நீங்கள் சிலபஸ். ஒரு விஷயத்தை நான் இப்படித்தான் புரிந்து கொள்கிறேன். ஒன்றை புரிந்து கொள்வதற்கான சூழல் அமைகின்ற பொழுது நான் சிலாகித்துக் கொள்கிறேன். எனக்குள் ஒரு தேன் துளி விழுகிறது. ஒன்று புரிகின்ற பொழுது ஒரு தேன் துளி விழுகிறது. நான் ஒரு ஆச்சரியமான செய்தியை சொல்லுவேன். இப்போ கால்பந்து போட்டிங்க, உலக கால்பந்து போட்டி இன்றிலிருந்து 20 வருஷம் இருக்கும். ஜாக்சன் இறந்து எவ்வளோ நாள் இருக்கும்? 20 இயர்ஸ் இருக்கும். மைக்கேல் ஜாக்சன் அவர் தான் ஒரு ட்ரிங்கிங் சாஃப்ட் ட்ரிங்க்குக்கு அவர் தான் அம்பாசிடர். அந்த கம்பெனி தான் ரொம்ப கவனமாக, நான் வந்து வாசிக்கிறது இறகுன்னு சொல்லிட்டேன், வெறும் செய்திக்காக கைத்தட்டிடாதீங்க. அம்மா எதற்காக சொல்கிறேன், அதற்குள் என்ன வாசிப்பிற்கான மெட்டீரியல் மறைஞ்சிருக்குன்னு பாருங்க. வள்ளுவன் சொல்றாங்க, ஊழை உப்பக்கம் காண்பர்மா வள்ளுவன். இந்த உப்பக்கம் காண்பர்களை எப்பொருள் யார் அப்பொருள் லிங்க் பண்ணி பாருங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், யார் யார் வாய் கேட்பினும்ங்கிறதுல என்ன ரகசியம் மறைஞ்சிருக்கு தெரியுமா? புரிஞ்சிருச்சுன்னா விடிஞ்சிருமே. நான் சொல்லட்டுமா, இந்த இந்தியாவில் நான் கட்சி சார்ந்து பேசலையா, மேலே இருக்கிறவங்க வேற கட்சி சார்ந்தவங்களா கூட இருக்கலாம், கட்சி சார்ந்து பேசல. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை முதல் மாநிலமாக நிறுத்துவதற்கான ஒரு டூல் புத்தக திருவிழா. வாசிக்கணும்னு ஒரு அரசு விரும்புதே, அது எந்த கட்சி சார்ந்த அரசா இருந்தாலும் என்ன, கை தட்டிட்டு தான் போவோமே, வாழ்கன்னு சொல்லிட்டு தான் போவோமே. யார் வீடாக இருந்தாலும் என்ன, அந்த வீட்டில் தீபம் எரிகிறதா, அந்த வெளிச்சத்தை ரசிப்போமே. வியந்து போறேங்க நானு. குடிச்சிட்டு ஒருத்தன் ரோட்ல சாக்கடலை கிடந்து துடிச்சுக்கிட்டு இருக்கான். சரியா? கடை திறக்குது 5 மணிக்கு. அவர் 3, 4, 4:30, 4:45, 4:55 வரைக்கும் அங்கே சாக்கடையில் விழுந்து கிடக்கிறார். நம்ம பையன் ஒருத்தன் 5 மணிக்கு ஒரு சின்ன டோரை திறந்து வச்சிருக்கிற அந்த சாராய கம்பெனிக்கு போகிறான் சாராயம் வாங்கிறதுக்கு. 10 மணினா ஸ்கூல் திறந்துரும்ன்ட்டு
போனவன் ஸ்டூடெண்ட்டா காவலாளியா டீச்சரான்னு நான் சொல்லலை, சரியா? போனான், சாக்கடையில் விழுந்து கிடந்தான்ல, அவன் சொன்னான், டேய் குடிக்காதடா போடான்னா. சாராயம் வாங்க வந்தவன் சொன்னான், குடிச்சிட்டு சாக்கடையில் கிடக்கிற நாய் நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுறியா? அப்பா அவன் சொன்னான், என்னை விட யாரா குடிக்காதேன்னு சொல்றதுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு தகுதியானவர்கள்? எப்பொருள் யார் யார் வாய் கற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்ப்பொருள் காண வேண்டும், மெய்ப்பொருள் காண வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். உலக கோப்பை, கால்பந்து கோப்பை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கோடி 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 ரூபாயை கொட்டுது உலகம். திடீர்னு அறிவிப்பு, ஜாக்சன் இறந்து போனார். ஸ்தம்பிக்குது உலகம், கால்பந்து போட்டி ஸ்தம்பிக்குது. உலக கோப்பை முடிவு பண்ணி என்ன பண்றாங்க, அந்த கான்ட்ராக்டை இன்னொரு கம்பெனி கொடுக்குறாங்க. அதுவும் அதனுடைய காம்படிஷன் கம்பெனி. நான் பேர் சொல்ல விரும்பல. 2 கம்பெனி, ரெண்டுமே உடல் நலத்துக்கு கேடு. ஆனால் கோடி கோடி ரூபாய் உள்ள விளையாடிட்டு இருக்கு. ஒரு கம்பெனி போயிடுச்சு, இன்னொரு கம்பெனி வந்தது. சிஇஓ கிட்ட ஒருத்தர் பேட்டி கேட்கிறார், நல்ல கவனம் குழந்தைகளை, ஒரு இறகு வரப்போகிறது உங்களுக்கு. இட்ஸ் குட்ல, இட்ஸ் வெரி குட். அவன் கேட்குறவன் சொல்கிறான், இட்ஸ் வெரி குட் ஃபார் யூ, ரொம்ப நல்லது நடந்திருக்கு உங்கள் லைஃப்பில். அவள என்ன அப்படின்னு பார்த்தா, உங்கள் காம்படிஷன் சொல்லிட்டு அந்த பேரை சொல்லி அவர்கள் விலகிவிட்டார்கள். நீங்கள் தான் இப்போ கிங். அந்த சிஇஓ சொன்ன பதிலை எழுதி வச்சுக்கோங்க குழந்தைகள். நீங்கள் எந்த மாதிரி எழுதி வைக்கிறீங்கன்னு தெரியாது, அது என் துறைக்கு நான் எழுதி வைத்துக் கொண்டேன். அவரவர்கள் துறைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவர் சொன்னார், யார் சொன்னது அந்த கம்பெனி எங்கள் கம்பெனிக்கு காம்படிஷன்? பின்ன உங்களுக்கு எது காம்படிஷன்? உங்களுக்கு காம்படிஷனே கிடையாதா? இருக்கே. எங்களுக்கு காம்படிஷன் இல்லாமல் இருக்குமா? இருக்கே. ஏம்பா, உலகத்திலேயே அந்த 2 சாஃப்ட் ட்ரிங்க் தான், அதுக்கு அப்புறமா வேற எதுவுமே அவ்வளோ தூரம் வரவே இல்லை. அந்த ஐயா வந்து அடிச்சு சொல்லுது, இது வந்து எங்க காம்படிஷன் அது இல்லைன்னு. அப்போ உன் காம்படிஷன் எது? உனக்கு காம்படிஷன் இல்லையா? இருக்கு. உன் காம்படிஷன் எது? அவ சொன்னா, என் நிலம் நகர்ந்து போனது. அழறதா சிரிக்கிறதான்னு தெரில எனக்கு. 6 வயசு குழந்தை இன்னைக்கு சேலத்தில் வந்து சொல்லுது, நான் உங்கள் ஃபேன், உங்கள் பேச்சை கேட்பேன். அழறதா சிரிக்கிறதான்னு தெரில எனக்கு. ஏன்னா அது எதில் பார்க்குது? என்ன அதில் என்ன மட்டுமா பார்க்கும்? அந்த கவலை எனக்கு. என்ன பார்க்குதேன்னு சந்தோஷம் அடைகிறவ இல்லையேண்ணா, டீச்சராச்சே, அம்மாவாச்சே, கவலை தானே படுவேன். 6 வயசில் இருக்கிற உனக்கு எதுக்கு நான் தெரியணும்? உங்கள் அம்மா அப்பா காட்டுவாங்களா? இல்லை, நானே பார்ப்பேன். கவனம் பெற்றோர்களே, கவனம். அந்த அம்மா சொன்ன பதில், என் காம்படிஷன் ட்ரிங்கிங் வாட்டர். என்ன வன்முறையான ஒரு சொல். when you are thirst, இதுதான் உங்க காப்பிரைட். இப்ப காப்பிரைட்னா என்னன்னு புரியுதா இல்லையா உங்களுக்கு? தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். என்னது? மின்னலடிக்கும் வெண்மை. என்னது தெரியுதா இல்லையா? ப்ராடக்ட். ஒரு வார்த்தை சொன்னா ஒரு ப்ராடக்ட் தெரியும்ல. அந்த ப்ராடக்ட்கான காப்பிரைட் என்னன்னா, வார்த்தை என்னன்னா, when you are thirst, don't think water, think me. தண்ணி எடுத்து குடிக்காத, என்ன குடி. காம்படிஷன் அவன் எங்க அடிக்கிறான்? உயிர் மூலமான தண்ணீரை அவன் தன்னுடைய காம்படிஷனா நிறுத்தி இருக்கிறாங்க. வியாபாரத்திற்கு அளவு இல்லையா? அறம் இல்லையா? அங்க கொண்டு போய் நிறுத்துறாங்க. நீங்க எல்லாருமே தண்ணீரை எப்படி பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க? இந்த ஜெனரேஷன் எப்படி? நான் வாசிப்பை எப்படி பார்க்கிறேன்? இந்த விராட் கோலி சார்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இப்போ ஒழுங்கா ஆடுறாரான்னு தெரியல, ஆடிக்கிட்டு இருக்கிற. யாருப்பா அவரு? கிரிக்கெட் வீரர் தானே? சரியா சொல்றேனா?
அவர் குடிக்கிற தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியினுடைய 1 லிட்டர் விலை, டெய்லி தண்ணி குடிக்கிறோம்ல எல்லாரும், அந்த விராட் கோலி குடிக்கிற தண்ணீரின் விலை, இது நான் பத்திரிகையில் வாசித்தது, தினசரி பத்திரிகையில் வாசித்தது. விராட் கோலி குடிக்கின்ற ஸ்ப்ரிங் வாட்டரா, அதுக்கு ஒரு பேர் சொல்லியிருக்கு, அந்த பேரை நான் மரியாதை கருதி சொல்லலை. அந்த ஸ்ப்ரிங் வாட்டர் சார் யோசிக்கிறார், வேற எங்கேயாவது கிடைக்குமா? இந்த ஊரில் எங்கே கிடைக்கும்? விராட் கோலி குடிக்கின்ற 1 லிட்டர் தண்ணீரின் விலை ரூபாய் 4000. அது 600 என்றும் சொல்லப்படுகிறது. நீ 600 இரு, 4000 இரு, தண்ணிங்க 4000 ரூபாவா? அதை விட பயப்படாத, சொல்றேன். கலெக்ட்ஸ் கெட் அப்படிங்கிற ஒரு தண்ணி பாட்டில் ஸ்வால் பார்ட்டி அப்படிங்கிற இடத்துல சுற்றி உள்ள பள்ளத்தாக்கில் இருந்து உருகும் பனிப்பாறையிலிருந்து பெறப்படுகிறது. 1 லிட்டரினுடைய விலை 5,25,000. தண்ணீருங்க, தண்ணீர், தண்ணீருடைய விலை இவ்வளவா? 11 லட்சம் ரூபாய்க்கு தண்ணீர் பாட்டில் இருக்குங்க. நான் சொல்றது குடி தண்ணீர், குடி தண்ணீர் பாட்டிலுங்க, 1 பாட்டில் தண்ணி. அப்படி என்றால் நீரின் மீது நாம் எப்படி கவனம் செலுத்த வேண்டும்? குர்ஆன்ல ஒரு வார்த்தை இருக்கு. 2 விஷயத்துக்கு தாங்க கேள்வி இருக்கா, காசுக்கு தண்ணிக்கு கேள்வி இருக்கு. இஸ்லாமியர்களுக்கு செத்துட்டா புதைச்சிட்டு போயிடுவீங்கல்ல, உள்ளுக்குள்ள கேள்வி ஆரம்பிக்கும். எங்களுக்கெல்லாம் நல்ல வேலை நீங்கள்லாம் வேற இடத்துல இருக்கிறீங்கிறதுனால உங்களுக்கு தெரியாது உள்ள கேள்விகள்லாம் இருக்கா இல்லையான்னு. அது ரொம்ப நல்லதுங்கிற எங்களுக்கு தெரியும் உள்ள கேள்வி இருக்குன்னு. அந்த உள்ள கேள்வி கேட்கிறதுல 2 கேள்வியா. தண்ணீரை எப்படி செலவழித்தாய்? தண்ணீருக்கு பூச்சே அப்படிம்பாங்க எங்க அம்மா, பானிக்கு பூச்சே. கேள்வி கேட்பான் இறைவன், தண்ணீரை பயந்து பயன்படுத்து. 1. 2 காசு, எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாமா? இவ்வளவுதான் சம்பாதிக்கணும்னு இல்லை. 2 கேள்வி, எப்படி சம்பாதிச்சா எப்படி செலவு பண்ண, அதுக்கு மட்டும் நீட்டா பதில் வச்சிட்டு. கேள்விகள் நான் வருகின்ற பொழுது, நான் ஒன்றை வாசிக்கின்ற பொழுது, தண்ணீரை நான் கவனமாக, ஒவ்வொரு கவளமாக நான் மிக மிக கவனமாக பயன்படுத்துகிறேன். வாசிப்பு என்பது என்ன? வாழ்க்கையை மிகச் சிறப்பாக கொண்டு போவது. ஓஷோவுடைய ஒரு வார்த்தை, நான் ஒரு கிளிப்பிங்ல ஒரு வார்த்தை கேட்டேன், மிரண்டு போனேங்க. நான் அதை நான் சொல்லாம கடந்துட்டேன், அதை சொல்லிட்டு போறேன். நீங்கள் இறந்து போனதற்கு பிறகு உங்கள் சீடர்களின் நிலை என்ன? எல்லாருக்கும் கவலை இல்ல அது பா, எல்லாருக்கும் கவலை. நாம செத்துட்டா நம்ம பிள்ளைங்களை யார் பார்த்துக்குவா? ஏன் நம்ம அப்பா கூட தான் செத்துட்டாரு, நம்ம நம்மளை பார்த்துக்கல, அப்படிதான் நம்ம பிள்ளை அதை பார்த்துக்கோ. மனசு ஒப்பாதே. ஓஷோ சொன்னார், ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் கேர், அப்படியே சொல்றார். ஐ டோன்ட் கேர் if I am not in the world, why should I care? For you I gone, for me you all gone. That is deathங்கிறாருங்க. வீட்டில் போய் யோசிச்சு பாரு. உங்களுக்குத்தான் நான் சென்று விட்டேன், எனக்கு நீங்கள் எல்லோரும் சென்று விட்டீர்கள். அதற்கு பேர் தான் மரணம் என்கிறார் ஓஷோ. இதை விட எனக்கு புரியல, எனக்கு புரிஞ்சிருச்சு, உங்களுக்கு புரிஞ்சுதுனான்னு தெரியல. ஏனென்றால் அவரே சொல்கிறார், சொல்தான் எனது, பொருள் உனது. நீ புரிஞ்சுக்கிற பொருளுக்கும் நான் சொல்ற சொல்லுக்கும் தொடர்பில்லை. சொற்களை அதன் ஆழத்தில் தொடர்பு கொண்டு புரிந்து கொள்வது நம்மில் எத்தனை பேர் செய்கிறோம்? இப்ப நேற்று ஏதோ அரசியல் சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்கு தமிழ்நாட்டில். தொடர்ந்து எனக்கு சில ரீல்ஸ் வந்துகிட்டே இருந்தது. அதுல யாரோ ஒரு பெரிய நடிகர் ஒருத்தர் பேசின ஒரு ரீல். பருந்து இருக்குல்லங்கம்மா, பருந்து தெரியுமா? மேகத்துக்கு மேல பறக்கும்ல, அதை யாருமே சீண்ட மாட்டாங்களாம் சார், காக்கா மட்டும்தான் சீண்டுமா. ஆனா பருந்து தன்னை சீன்ற காக்காவை கண்டுக்காதான். நம்ம ஒரு விஷயத்த மனசுல கொள்வோமா? யார்கிட்ட சண்டை போடுறங்கிறதுல கவனமா இரு.
காக்காங்களோட சண்டை போடாத, ஏன்னா நீ பருந்து. நீ பறக்குதா? காக்கா சண்டை போடுமா, அது மேலே பறக்குமா, மறுபடியும் சண்டை போடுமா, அதுக்கு மேலே பறக்குமா, வந்து கொத்துமா, அதுக்கு மேலே பறந்து 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 எங்கே போகும்னா காக்காவால் பறக்கவே முடியாத அளவுக்கு போயிடும். ஏன்னு அந்த நடிகர் சொல்லலை, நான் டீச்சர், நான் சொல்கிறேன். ஏன் பருந்துகள் காக்கங்களுடன் சண்டை போட்டுக் கொள்வதில்லை என்றால், அடுத்த நாள் காலை பத்திரிகையில் வரும், பருந்தும் காக்கையும் சண்டை போட்டு கொண்டன. அதை பருந்து ஒருபோதும் விரும்புவதில்லை. நாசம் வந்துட்ட காலை நல்லதோர் பகையை பெற்றேன். கம்பராமாயணம். என்னையே நோக்கியா நீ நெடும் பகை தேடிக்கொண்டேன். ராவணன் வாக்கு. அப்படி இருக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் முறுக்கு 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 முறுக்குன்ட்டு நீங்க வீட்டில் போய் டைரியில் இந்த வார்த்தையை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கோபம் என்பது யாரோ ஒருவன் செய்த தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை. எனக்கு யாராவது தப்பு பண்ணாங்கன்னா எங்க தப்பு நடந்துச்சுன்னு பார்ப்பேனே தவிர கோபப்பட மாட்டேன். அதை மாற்றி வச்சிருவேன். அந்த பிளாக்ஸை மட்டும் மாற்றி வச்சிருவேன். சில பேர் கோவத்தில் உளரும். யாராவது என் முன்னால் கோவத்தில் வாங்கலை, எனக்கு சிரிப்பாக வரும். சிரிச்சிருவேன். நான் சிரிக்கிறதா நான் உங்களுக்கு தெரியாது, மனசுக்குள்ளேயே சிரிச்சிருவேன். நான் சில பேர் உளருவாங்க, பார்த்திருக்கியா? நான் செத்தாலும் வாசப்படியை மிதிக்க மாட்டேன். நீ தான் செத்துருவிய. நான் செத்தாலும் மூஞ்சில முழிக்கும். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்காது. நான் கொஞ்சம் பயந்த ஆளு. கவலைப்படாமல் இருங்கள், ஆனால் கருத்துடன் இருங்கள். அடிப்படையில் சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ளுகின்ற பொழுதுதான் உலகத்தில் சில திரைகள் விலகுகின்றன. அது குர்ஆன் ஆகட்டும், பைபிள் ஆகட்டும், பகவத்கீதை ஆகட்டும், குறள் ஆகட்டும், எதுவாக இருந்தால். ஏங்க திருக்குறளுக்கு 861 பேர் விளக்கம் எழுதுறாங்க? எவ்வளோ விளக்கம் எழுதினாலும் விளக்கம் போதலை. அதுக்கு பேர் தான் குறள். இந்த புத்தக கண்காட்சியில் சொல்கிறேன், மதங்களுக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் வழிபடு புத்தகங்கள் உண்டு. தமிழர்களுக்கு என்று கிடைத்திருக்கும் பொது மறை திருக்குறள். கையில் பிடிச்சிக்கோங்கிறேன். முஸ்லீம், ஹிந்து, கிறிஸ்டியன் யாரா வேணாலும் இருங்க, குறளை பிடிச்சிக்கோ. இந்த குறளை தேர்வுக்காக படிப்பதல்ல, வாழ்க்கைக்காக படிப்பது. மறந்தும் பிறன் கேடு சூழற்க. உடம்பு பதறுது எனக்கு. அப்பா சொல்வார், உருதுல சொல்வார். இங்க உருது பேசுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அப்பா சொல்வார், दगा किसी का सगा नहीं है, करना है तो कर देखो, जिसने जिसने दगा किए हैं जाके उनके घर देखो. என்ன அர்த்தம்? துரோகம் யாருக்கும் உடன்பட்ட உறவு கிடையாது. துரோகம் பண்ணணுமா? பண்ணிப்பாரு. பண்றதுக்கு முன்னால யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்கன்னு நீ நினைக்கிறியோ அவங்க வீட்டை மட்டும் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துரும்பா இருப்பா. அடுங்கிறங்க கொலை. வள்ளுவன் சொல்லுகிறான், மறந்தும் பிறன் கேடு சூழற்க, சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவர் கேடு. வா, யார கெட்டு போகணும்னு நினைச்சிடாத. நினைச்சேன்னு வச்சுக்க, நீ கெட்டு போறதுக்கு பாவம் வந்து துணை நிற்காது, அறம் வந்து துணை நிற்கும் என்று சொல்லுகிறார் வள்ளுவர் பெருந்தகை. வாசிக்கின்ற பொழுது ஒரு கருத்து விழுகிறது எனக்கு. நான் வளர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறேனே தவிர யாரும் தாழ்ந்து விட வேண்டும் என்று வினாடி கூட நான் நினைப்பதில்லை. என் வளர்ச்சிக்கு அது மிக முக்கியமான அடிப்படை காரணம். பேசுகிறாயா? பேசு, மிக சிறப்பாக பேசு. இந்த தமிழ்நாட்டில் மினிமம் குறைந்தபட்சம் 2000 மேடைகள் இதோ இப்போ போய்கிட்டு இருக்கு. 2000 மேடைகளே நானே பேசிட முடியுமா? 1999 பேர் நல்லா பேசினா தானே இந்த மக்களுக்கு நம்பிக்கை வரும். மேடையில் போட்டால் பேசினா அவங்க பேச்சு கேட்கலான்னு. நீ 1999 பேர் பேசு. என் துறை வாழ வேண்டும் என்றால் நல்ல பேச்சாளர்கள் வர வேண்டும் என்கின்ற கருத்தில் உறுதியாக இருப்பவள் நான். ஒன்றை எப்படி பார்ப்பது, ஒன்றை எப்படி மறுப்பது, தவிர்ப்பது என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். தந்திரமா இருக்கணும்ன்றோம்ல,
நீங்கள்லாம் படிக்கவே கூடாதுன்னு கீழே போட்ட ஒரு புஸ்தகத்திலிருந்து படித்தேன் நான். தந்திரம் 6. நான் என்ன சொல்கிறேன், கற்றுக்கோ. எது அப்ளை பண்ணுமோ பண்ணு, எது அறம் சார்ந்திருக்கோ அதை மட்டும் அப்ளை பண்ணு, மற்றது பண்ணாத. 6 தந்திரமா. தந்திரம் தந்திரம் தந்திரம்னா தெரியுமா? டாக்டிஸ். சதி இல்லை, கான்ஸ்பிரசி இல்லை, தந்திரம். பஞ்ச தந்திர கதை. தந்திரம் 6 வகை. 1, யாரையாவது ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? நீங்கள் எல்லாரும் சொல்கிறேன், குழந்தைங்க இருக்கீங்கன்றதுனால உங்களுக்கு புரியும், உங்களுக்கு சொல்கிறேன். லீவ் லெட்டர் எழுதியா பாப்பா? எழுதுவியா எழுத மாட்டியா? ஆல்ஃபா கிட்ஸ் எழுதுவீங்களா? நீங்கள்லாம் எழுதிருக்கீங்களா? நான் இப்போ தொடங்குறேன், நீங்கள் முடிச்சிருவீங்க. ஆஸ் ஐ ஆம் suffering from brother's marriage, I request you to leave the school for 2 days. சொல்கிறோமா? எனக்கு ஆல்ஃபா கிட்ஸ் மட்டும் சொல்லுங்க. லெட்டர் எழுதிட்டியா? as I am suffering from fevers, my medical officers advised me to take 2 days leave, so kindly grant me 2 days leave as per my medical practitioner advice. எழுதிட்டியா? yours? யார் சொன்னது? இது உங்ககிட்ட கேட்டேனா? 70 சொல்லுது. 70 தான் சொல்லும். அப்படி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன எழுதுவீங்க? யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி. நீங்கள் ஒபீடியன்ட்லாம் போயிடுச்சு. ஏன் எழுதுறதில்ல சொல்லவா? பார்த்திபராஜாக்கு தெரியும். ஒபீடியன்ட்லின்னா எழுதும்போது ஐ முன்னால் வருமா ஈ முன்னால் வருமானு குழப்பம். ஃபெய்த்ஃபுல்லியில் எவ்வளோ ஃபெய்த் இருக்குதோ அந்த டபுள் எல்லாம் சிங்கிள் எல்லாம் அது முடிவு பண்ணும். ட்ரூலி, ஃபெய்த்ஃபுல்லி, சின்சியர்லி. யார் சொல்லி கொடுத்தது இந்த வார்த்தைலாம்? ஒபீடியன்ட்லி. ஸ்டூடெண்ட் ஸ்டடி என்றாலே ஒபீடியன்சி வரணும், பணிவு வரணும். எங்க அப்பா சொல்வார், பணிவு என்பது ராஜதந்திரத்தின் முதல் தகுதி. பெரிய ராஜாவாணி வரணும்னா பணிவோட இரு. தேவையில்லாமல் நான் சென்னை கேசவன் சாரை கோச்சிக்க முடியுமா? இப்போ யாரை வேணாலும் கோச்சிக்கலாம், அவர்கிட்ட மட்டும். ஏன்னா பிளக பிடிங்கி விட்டுருவார். பவர்ஃபுல்லாக யார் இருக்கிறாங்களோ பணிவார். டீச்சர் பவர்ஃபுல், அம்மா அப்பா பவர்ஃபுல். இப்போதைக்கு யார் பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்களோ அவங்க முன்னால் துள்ளாத, பணிவார். இது ஒரு தந்திரத்தின் ஒரு வழி. சமாதானம், குரல் உயர்த்தி பேசாதது, சண்டை போடாதது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.